ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம வாட்டர் ஃபில்லிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டிச்சஸ் வந்து பானி ஃபில்லிங் சொல்லுவாங்க. பானி ஸ்டிச் ஆர் வாட்டர் ஃபில்லிங் ரெண்டுமே நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நான் இந்த ஒயிட் பென்சில் வச்சு இந்த கிளாத்தில் இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன். அதாவது ரெண்டு சைடுமே வந்து டபிள்யூ ஆர் எம் ஷேப் ஏதாவது வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க மாதிரி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இதுதான் பானி ஸ்டிச். ஒரு ஷேப் பார்த்திங்க அப்படின்னா டபிள்யூ, தென் அந்த சைடு திருப்பி பார்த்திங்கன்னா எம், அந்த மாதிரி ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் வளைச்சி கொடுத்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சஸ்மே வந்து இதை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே வந்து ஃப்ரீ ஹேண்டாக நீங்களே இந்த டிசைன் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் நல்லா வந்து ஜரி த்ரெட்டோ அப்படி சில்க் த்ரெட்டோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி நல்லா செயின் ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா இந்த ஸ்டிச்சஸ் வந்து எப்படி போடணும் அப்படின்னா செயின் ஸ்டிச் தான். ஆனால் இந்த டைப்புக்கு வந்து நம்ம ரொம்ப குட்டிஸாக வந்து செயின் ஸ்டிச்சை போடணும். ஸோ நீங்கள் இந்த பானி ஸ்டிச்செலாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் இருக்கணும். அது நீங்கள் வந்து செயின் ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா பெருசாக போட்டு தான் நீங்கள் பழகியிருப்பீங்க. ஸோ ப்ளவுஸ் ஒர்க்கில் பண்ணும்போது கூட ஸ்டார்டிங்கில் நம்ம 3 லைன்ஸ் கொடுப்போம் இல்லையா, அதுக்கு கூட நீங்கள் வந்து நல்ல பெரிய செயினாக போடுவீங்க. ஸோ டிசைனுக்கு கூட இந்த அளவுக்கு நம்ம குட்டிஸாக போட மாட்டோம். ஸோ இந்த மாதிரி குட்டி செயினாக போடணும். அப்போ தான் வந்து அந்த வளைவில் கரெக்டாக வரும் நமக்கு. இந்த வாட்டர் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஷேப், அந்த வளைவில் அழகாக நீட்டாக கிடைக்கணும். ஸோ எங்கேயும் வந்து அந்த ஷார்ப்னஸ் வந்து இல்லாமல் அழகாக இந்த வளைவு ஷேப்பை வந்து தெரிஞ்சாவே உங்களுக்கு வாட்டர் ஃபில்லிங் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வாட்டர் ஃபில்லிங்கில் இன்னொரு மெத்தடும் இருக்குது. ஸோ அந்த மெத்தடும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி. இப்போ நான் எப்படி வளைச்சி கொண்டு போயிருக்கேனோ அதே ஷேப்பில் தான் நீங்கள் கொண்டு வரணும். அதாவது எங்கேயும் வந்து அந்த கார்னர் மாதிரி தெரியாது, நமக்கு எட்ஜு வந்து தெரியாமல் ஷார்ப்னஸ் இல்லாமல் வளைவு பகுதியில் அழகாக வளைச்சி கொண்டு போகணும். அதுக்கு வந்து நம்ம குட்டி செயினாக போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஈஸியாக பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா பெருசாக வந்து இந்த மெத்தடை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பெரிய செயினாக யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் போக உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து நீங்கள் அடுத்தடுத்து பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். அந்த வளைவு ஷேப்பு இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக கொண்டு வர முடியும். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் தேவை. மற்ற ஸ்டிச்சஸ் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக வந்து அதுக்கு புதுசாக கற்றுக்கிட்டே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். பட் இந்த மாதிரி நமக்கு வாட்டர் ஃபில்லிங் ஈஸி தான். பட் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். ஸோ இந்த வாட்டர் ஃபில்லிங்லாம் பண்ணும்போது ப்ளவுஸோட லுக்கே வேறு லெவலாக நமக்கு சேஞ்ச் ஆகிடும். ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான ஸ்டிச்சஸ் தான். நீங்கள் வீட்டில் இருந்து பழகுறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ முடிச்சுட்டு இப்போ ஒரு எப்படி திலகம் ஷேப்பாக மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இதில் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு கிடையாது. ஸோ எந்த இடத்துல இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே என்ன ட்ராயிங் பண்ணேனோ அதே மெத்தடை இதில் அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஆனால் ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கவர் பண்ண கற்றுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ட்ராயிங் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்போ அப்படி இல்லைன்னா ஸ்கொயர், ரெக்டாங்கிள் அந்த மாதிரி ஏதாவது ட்ரா பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். இந்த பானி ஸ்டிச்சை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு டிசைனாக போட்டு அதுக்கு சுற்றியும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு ஸ்ட்ரகிள் ஆகிடும். எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போதே ஷேப்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அதுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக எந்த மெத்தட் கொடுத்தாலும் நீங்கள் அழகாக வந்து பானி ஸ்டிச் பண்ணிட முடியும். இது வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் பண்ணாலும் நல்லாயிருக்கும், சரி த்ரெட்டில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி நிறைய ப்ளவுசஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ப்ளவுஸோட கிளாத் என்ன கலரோ அதே கலரில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ளவுஸே வந்து நமக்கு நல்ல ஒரு கிராண்ட் லுக் கிடைக்கும். ஸோ வாட்டர் ஃபில்லிங்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். பட் அதுக்கு ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப தேவை. ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். பாருங்கள், இப்போ எங்கேயாவது வந்து ஒரு எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த லீஃப்குள்ளே கவர் ஆகிற மாதிரி நம்ம கொண்டு வரணும். அவ்வளோதான் இதில் வந்து மெயின் விஷயம்.
அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தடு, இந்த மாதிரி நம்ம அதில் டபிள்யூ அந்த மாதிரி ஷேப் கொண்டு போயிருப்போம். இதில் வந்து அந்த யூ ஷேப் மாதிரி தான் நம்ம ட்ரா பண்ணி எடுத்துருப்போம். இந்த மெத்தடு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சின்ன சின்ன கேப்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி வளைச்சி கொண்டு போக முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் இந்த மாதிரி சும்மா யூ ஷேப்பை வந்து மாற்றி மாற்றி இந்த சைடும் அந்த சைடும் வளைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா அது பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும். எங்கேயும் ஷார்ப்பான பகுதி வராமல் வளைவு பகுதி வந்து அதிகமாக வரும். எல்லா இடத்துலையும் வளைச்சி கொடுத்து தான் இந்த ஒர்க்கை வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தடும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப குட்டியான ஸ்பேஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வாட்டர் ஃபில்லிங் பண்ணும்போது இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, கொஞ்சம் நிறைய கேப் இருக்க இடத்துலலாம் அந்த மாதிரி மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும் பார்க்க. இந்த அளவுக்கு நம்ம நல்ல ஒரு எப்படி சொல்கிற நீடில் ரொட்டேஷன் வந்து நம்மளுக்கு நீட்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து மெயின் ப்ராக்டிஸ் தான். ஸோ இதுக்கான நீடில் பார்த்திங்கன்னா அயன் நீடில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் துளி பிராண்டுனா 13, 14 யூஸ் பண்ணிக்கலாம் த்ரெட்டுக்கான நீடில். ஸோ ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான ஸ்டிச்சஸ் தான் இன்றைக்கி பார்த்துருக்கோம். நம்ம சேனலில் இதே மாதிரி கண்டினியூவாக வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.